ஜாதகத்தில் ஒரு கேள்வி கேட்டால் அதில் பல சப்கொஸ்டின் வரலாம். அப்புறம் நம்ம அதுக்கப்புறமா இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, நான் வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். வீடு வாங்கிறதுக்கு உகந்த டைம் ஆகுது அப்படின்னு கேட்பான். அப்புறம் வீடு யார் பேரில் வாங்கலாம், அப்புறம் சரி அடுத்தது என்ன, சனி சம்பந்தப்பட்ட 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் பழைய வீடு தான் அவள் வாங்குவாள். குரு சம்பந்தப்பட்டால் புதிய வீடே வாங்குவாள். 6ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டால், அதாவது கடன் ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டால் அவள் வீடு கட்டாயம் கடனில் தான் வாங்கணும். சரி, அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அதை சீக்கிரம் அடைச்சிருவோமா, கடைசி வரைக்கும் நல்ல விதத்தில் அந்த வீடை நம்ம அனுபவிப்போமா அப்படின்னு சொன்னாலும் அடுத்த கேள்வி வரும். தட் இஸ் ப்ரீ க்ளோஷர் பண்ணிவிடுவோமா. ஜாதகத்தில் கடன் ஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு சம்பந்தம் இருந்ததுன்னு சொன்னால், லாபாதிபதி சம்பந்தம் இருந்ததுன்னு சொன்னால், இந்த ஜாதகர் வீடு வாங்கினோன்னா கொஞ்சம் காலத்திலேயே 30 வருஷத்துக்கு லோன் போட்டிருந்தாலும் 4-5 வருஷத்துலேயே ப்ரீ க்ளோஷர் பண்ணிவிடுவான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. என்ன, அதே போல் படிப்பு சம்பந்தமாகவும் சரி, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாம், வீட்டில் அதாவது டேஸ் ஸ்காலராக இருக்கலாமா, இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாமா, அதாவது தட் இஸ் பேரண்ட்ஸை விட்டு எட்டி போய் இது படிக்கலாமா. தாராளமாக சொல்லலாம். இந்த பையனோட ஜாதகப்படி வித்யாஸ்தானம், அடுத்தது உச்ச வித்யாஸ்தானம், இவாளுடைய சம்பந்தம் லக்னாதிபதிக்கு நல்ல விதத்தில் அமர்ந்து, புதன் ராகு செவ்வாய் இவா நல்லா இருந்துன்னு சொன்னால் அவள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எடுக்கலாம். சனி செவ்வாய் இன்ஜினியரிங், சந்திரன் செவ்வாய் சனி இவெல்லாம் கூட சூரியன் இருந்தால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி படிப்பு வரதுனால இப்போ கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் சனி சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஓரொரு கிரகத்துக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சி சொல்லலாம். அதனால் பயனுள்ளதாக இருக்குமா, அதை மீறி வேறு ஏதாவது படிப்பு படிக்க வச்சுருந்தோமானால் அது என்ன, குறைந்த காலத்திலேயே அதை ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த படிப்பே அவளுக்கு அந்த ஜாதகருக்கு உயிர்கொல்லி ஆகிடும். சரியான கேள்வி. திருமண பொருத்தம் என்பது உண்மையில் நாம் திருமண பொருத்தம் பார்ப்பதில்லை. இது ஏற்கனவே இந்த ஜாதகருக்கு அடக்கியாளும் மனைவி வருவளா, அல்லது ஜாதகர் மனைவியை அடக்கி ஆள்பவரா, ஆர் வயசு வருஷா, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சொல்லலாம். அப்போ அதுதான் நிற்குமே தவிர அதை மீறி வராது. ஆனால் அதோடு ஜாதகர் ஒருவருக்கொருவர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல விதத்தில் போகுமா, இல்லை எதிர்மறையான பலனை வாழ்க்கையில் கொடுத்துருமாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். அடுத்தது, குழந்தைகள் எத்தனை அப்படின்னு சொல்கிற பொழுது, இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் இத்தனை இருக்குன்னு சொன்னாலும் கூட ஜாதகர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவள் இஷ்டப்படி தான் இருக்க போகிறாங்க, நினச்சப்போ தள்ளி போடுறாங்க.
மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிடுது. நாம் என்ன சொல்லலாம், குழந்தைகள் உண்டா இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உண்டா, அடுத்தது இந்த குழந்தைகளால் ஜாதகருக்கு யோகம் உண்டா, சமுதாயத்திற்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்மா, குடும்ப பேரை கவர்ந்து பண்ணுமா, ஆரோக்கியமாக குழந்தைகள் பிறக்குமா, இப்படிங்கிறத தான் நம்ம ஜாதகத்தில் சொல்ல முடியும். இந்த தேசத்தில் குறைஞ்சது ஓரொரு மாநிலத்திலையும் போனோம்னா மொத்தமாக சேர்த்தா குறைஞ்சது 500க்கு மேற்பட்ட பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. அது அந்த அந்த மாநிலத்தையோ மாவட்டத்தையோ சேர்ந்து அமைந்திருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டா காஞ்சிபுரத்துக்காரா ஒரு பஞ்சாங்கம், ஸ்ரீரங்கத்துக்காரா ஒரு பஞ்சாங்கம், கும்பகோணத்துக்காரா பாம்பு பஞ்சாங்கம், திருநெல்வேலிக்காரா அவளுடைய பஞ்சாங்கம், ராமநாதபுரத்துக்காரா அவள் ஒரு பஞ்சாங்கம், இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்கும். ஆனால் ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்பொழுது ஒரு கட்டம் 30 டிகிரியை சொல்கிறது. இந்த பூமி 360 டிகிரி, 12 கட்டத்துக்கு 12 × 30 360 டிகிரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் எத்தனாவது டிகிரியில் என்ன பிளானட் இருக்குது, அது எதை சொல்கிறது, அப்படி தான் நம்ம சொல்லணும். அதற்கு உண்டான பலனை திருக்கணிதத்தின் படி எடுத்து சொல்லணும்.